ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கு நல்ல டேஸ்டியான மேங்கோ கறி. நார்மலாக எங்கள்கிட்ட கிடு சாப்பாட்டில் எல்லாம் வைப்பாங்களே அந்த மாங்காய் கறி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸ்ரீலங்கன்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும் அந்த மாங்காய் கறியோட டேஸ்ட் எப்படி இருக்குமென்று சொல்லி. அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் சிங்களீஸ் ஆட்கள் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வேறு மாதிரி ஆக்குவாங்க. முஸ்லீம்ஸ் எப்படி ஆக்குவாங்க, அது ஸ்பெஷல் அந்த பால் ஊற்றாமல் அதை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்ல மாங்காவை இதுக்கு பச்சை மாங்காய் தானே எடுப்பாங்க, இனிப்பு மாங்காய் எடுக்க மாட்டாங்க. அந்த மாங்காவை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் காட்டின மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு அது உள்ள கேட்கக்கூடிய அந்த சீடை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதில் தோலையும் நாங்கள் சீவிடணும். தோலும் தேவைப்படாது. இது எப்போ பார்த்திங்கன்னா எங்களோட தங்கச்சிக்கு ஒரு கிடு சாப்பாடு தான் கொஞ்சம் பெரிய ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு. அப்போ அது நான் அந்த வேலை நாங்கள் மிட் நைட்டில் தான் உட்காந்து நான் உமா எல்லாம் இந்த கார்லிக் ஜிஞ்சர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மேங்கோ கறியை முதல் நாள் நைட்டே ஆக்கி வச்சுட்டேன். இந்த மேங்கோ கறி பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு சரி உங்களுக்கு வச்சு சாப்பிட்டு ஒன்றுமே ஆகாது. இந்த வாய்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிக்கும், ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நாளாக காய்ச்சல் சளி, அதனால தான் உங்களுக்கு கண்டினியூஸாக எனக்கு வீடியோ போட இல்லாமல் போச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் கட் பண்ணி வச்சு இந்த மேங்கோவில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 2 கிலோ மாங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 4 கரண்டி, நான் சின்ன கரண்டியால் 4 தான் சேர்த்திக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் நேரம் மெரினேட் ஆகட்டும். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ஒரு சைடில் வச்சுருங்க. இந்த வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க சிஸ்டர் என்னோட கை இப்படி இதுன்னு கேட்பீங்க. என் வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என் தங்கச்சியோட கை தான். அவருக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருந்துச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. தெரியாதவங்க திரும்ப கமெண்ட்டில் கேட்பீங்கன்றதால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 5-6 ஏலக்காய் அதை 2 தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த ஆயிலில் இறங்கும். அதோடைய கறவு பட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சில் பட்டியில் ஒரு 2-3 பீசஸ் சேருங்க. அந்த சினமன் ஃப்ளேவர் தான் இந்த மேங்கோ கறி நல்லா டேஸ்ட்டாக அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகிக்கும். அதோடைய இந்த ஆயிலில் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆக போல் அந்த கறியை விட்டுடாதீங்க. அதோட கலருக்கு தான் நாங்கள் அதை போட்டு அந்த ஆயிலில் வதக்குறோம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மாங்காவையும் சேர்த்துக்கோங்க. மாங்காவை சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாங்காயில் நான் காட்டுற அளவுக்கு ஒரு 1 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். மாங்காய் முழுகிற அளவுக்கும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் நான் எவ்வளோ தண்ணி சேர்த்திக்கிறேன்னு. அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக்காக விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா குக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த கீழே இருக்கிறது மேலே வர மாதிரிக்கே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஏனெண்டா எங்கள் வீட்டுக்குமே யாரும் வந்தாலும் நான் இந்த மேங்கோ கறியை செஞ்சு வச்சேனேண்டா நல்லா டேஸ்ட்டாகி எந்த கட்டாயம் எல்லாருமே ரெசிபி கேட்டுக்கொண்டு தான் போவாங்க. இது இந்த ரெசிபி எங்களோட தங்கச்சிக்கிட்டே இருந்து தான் பழகினேன். நான் நார்மலாக முந்தி செய்ய போல் பால் ஊற்றி தான் மாங்காய் கறி செய்வேன். எங்களோட தங்கச்சி சொல்லித்தான் எனக்கு இந்த பால் ஊற்றாமல் மாங்காய் கறி செய்கிற இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமென்றதே தெரியும். அப்போ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தண்ணி எல்லாமே வற்றிட்டு இந்த டைமில் 1 கப் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் செல்கிறேன்டா ஒரு 10 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களோட மாங்காய் புளி இல்லாட்டி நான் ஒரு 1 கப் சுகர் சேர்த்தாலே போதுமாக இருக்கும். அதே உங்களோட மாங்காய் புளியான மாங்காவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சுகர் சேருங்க. சுகர் சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 கப் சுகர் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சுகர் போட்டதுக்கு பிறகு இதில் இருந்து தண்ணியும் ரிலீஸ் ஆகும். அதோடு சுகர் கேரமலைஸ் ஆகி இது ஒரு நல்ல கலரில் வரும். அந்த கலர் தான் இந்த மாங்காய்க்கு பசந்தாகவே வைக்கும். இந்த சுகர் கேரமலைஸ் ஆகி அந்த ரெட் கலர் அந்த நாங்கள் சேர்த்த சில்லி ஃப்ளேக்ஸ் கலர் எல்லாம் சேர்ந்து வரப்போ போல் நல்ல ஒரு பசந்தான கலராக வரும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு அப்போவே எடுத்து சாப்பிடணும் மாதிரி இருக்கும்.
அதோடைய வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி, அந்த உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த கிரேவியாக அந்த அளவுக்கு வரும். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் இதை சுகர் கேரமெல்லாம் இசாவி ஒரு கொதி வந்ததோடையே வந்து உங்களுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலும். மிச்ச நேரம் கொதிக்க விடணுமென்று சொல்லி இல்லை, நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு சைடில் வச்சிங்கன்றாலே வந்து நீங்கள் சர்வ் பண்ண போகல இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதில் கலரை பார்க்க போலே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ அட்ராக்டிவ் ஆகிக்கண்டு. கட்டாயம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் ஃப்யூச்சரில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். பாய்.